வணக்கம். ஜனவரி மாசத்துல இவ்ளோ பெரிய மழை வரும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம், இல்லையா? ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு அசாதாரணமான வானிலை நிகழ்வு வரப்போகுது. அது என்ன, எவ்ளோ தீவிரமா இருக்க போகுதுங்கறத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த மழை முன்னறிவிப்பு நிஜமாவே எவ்ளோ சீரியஸ்? வரப்போற நாட்கள்ல நாம எதை ஃபேஸ் பண்ண போறோம்? வாங்க பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க. 20லிருந்து 25 சென்டிமீட்டர். இது வெறும் ஒரு சில நாட்கள்ல பெய்ய போற மழையோட அளவு. யோசிச்சு பாருங்க. ஜான்வரி மாசம் பொதுவா ஒரு ட்ரையான மாசம். ஆனா இந்த அளவு மழைங்கிறது நிஜமாவே ஒரு சரித்திர நிகழ்வு தான். இதை நம்ம சும்மா எடுத்துக்கவே முடியாது. சரி, இந்த மழையோட பீக் டைம் எப்போன்னு பார்க்கலாம். ஜான்வரி 9ஆம் தேதி கனமழை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள், அதாவது ஜான்வரி 10ஆம் தேதி தான் அதோட உச்சக்கட்ட தீவிரத்தை நம்ம பார்க்க போறோம். 11ஆம் தேதியும் மழை விடாது தொடரும்னு சொல்றாங்க. சோ இந்த 3 நாட்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்போ இந்த மழையோட எபிசென்டர், அதாவது மையம் எங்க இருக்க போகுது? எந்தெந்த மாவட்டங்களுக்கு ரொம்பவே மோசமான பாதிப்பு இருக்கும்? வாங்க முதல்ல ரெட் அலர்ட் மாதிரி ரொம்ப அதிகபட்ச எச்சரிக்கை கொடுத்திருக்கிற பகுதிகளை பார்த்துடலாம். பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் தான் இந்த மழையால மிக கடுமையான பாதிப்பை சந்திக்க போகுது. இந்த டேபிள்ல பார்க்குற மாதிரி நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் இந்த மாவட்டங்களுக்கு அதிகனமழை, அதாவது எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. மற்ற டெல்டா மாவட்டங்களும் மிக கனமழைக்கு தயாராக இருக்கணும். டெல்டா பகுதிகளை தொடர்ந்து வடக்கு கடலோர மாவட்டங்களும் பயங்கர அலர்ட்ல இருக்கு. குறிப்பா கடலூருக்கு அதிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதை ஒட்டி இருக்கிற விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் நாம எதிர்பார்க்கலாம். கடலூரோட நிலைமைய இந்த ஒரு வரி அப்படியே படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. 99% மிக கனமழையாக இருக்க போகிறதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மழை பெய்யறதுக்கு இருக்கிற வாய்ப்பு கிட்டத்தட்ட 100%. அதுவும் சாதாரண மழை இல்ல, மிக கனமழை. இது எவ்ளோ பெரிய எச்சரிக்கைன்னு நீங்களே பாருங்க. சரி, இந்த அதிகன மழை பெய்கிற பகுதிகளை தாண்டி வேற எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழையில இருந்து மிக கனமழை எச்சரிக்கை இருக்குன்னு பார்க்கலாம். பாதிப்பு இந்த சில மாவட்டங்களோட முடியல, இன்னும் பரவலா இருக்கு. ஆமாங்க, நம்ம தலைநகர் சென்னையும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த எல்லா மாவட்டங்கள்லயுமே மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். கடலோர மாவட்டங்கள் மட்டுமில்ல, இந்த மழை உள் மாவட்டங்களையும் விட்டு வைக்கல. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாதிரி மாவட்டங்கள்லயும் இதோட தாக்கம் நல்லாவே இருக்கும். அங்கேயும் கனமழையிலிருந்து மிக கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு அதிக பாதிப்புள்ள மாவட்டங்களை பார்த்தோம். அப்போ மற்ற மாவட்டங்களோட நிலைமை என்ன? அங்க மழை இருக்காதா? அப்படி இல்ல. இந்த வானிலை அமைப்பு தமிழ்நாட்டோட தெற்கு மேற்கு பகுதிகளையும் பாதிக்க போகுது. இதை நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பாதிப்பு ஏதோ ஒரு மூலையில மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுசுமே இந்த மழையால பாதிக்கப்பட போகுது. தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல பரவலா மிதமான மழையிலிருந்து கனமழை வரைக்கும் பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தெற்குல மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரியிலிருந்து மேற்குல கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு வரைக்கும் இந்த எல்லா பகுதிகளிலும் மழை நிச்சயம் உண்டு. மழையோட தீவிரம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நாம தயாராக இருக்கணும். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற ஒரே கேள்வி, இந்த மழை எப்ப நிக்கும்? குறிப்பா பொங்கல் பண்டிகை டைம்ல வானிலை எப்படி இருக்கும்? வாங்க அத பத்தி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. ஜனவரி 9லிருந்து 11 வரைக்கும் மழை பீக்ல இருக்கும். ஒரு சின்ன பேட் நியூஸ் என்னன்னா, பொங்கல் பண்டிகை சமயத்திலையும் மழை தொடரும்னு கணிச்சிருக்காங்க. பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மழையோட தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. பொங்கல் பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வடகிழக்கு பருவமழையோட தீவிரம் படிப்படியா குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாம மெதுவா இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பலான்னு நம்பலாம். நாம இப்ப பார்த்த இந்த முழு முன்னறிவிப்பும் ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இது நம்ம ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி ஒரு சரித்திரத்துல நடக்காத வானிலை நிகழ்வை சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்க ஏரியா தயாரா இருக்கா? ரொம்ப பாதுகாப்பா இருங்க, விழிப்புணர்வோட இருங்க.